ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப நம்ம சேனலுக்கு ஒரு புதுவிதமான ஒரு கேஜெட் வாங்கியிருக்கோம். அந்த கேஜெட்டை அன்பாக்சிங் பண்ணிடலாமா? அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெல் ஐகான் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருப்பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான அன்பாக்சிங் வீடியோஸ். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேஜெட். அதுதான் நம்ம இப்போது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றின இன்ட்ரோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சதா பிடிக்கலைங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னடா ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்டை நீங்கள் ஆல்ரெடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இதோட ஓவரால் வியூவும் நான் இப்போது சொல்லிடுறேன், ஓகேவா? பேக் கேமராவில் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இதோட ஓவரால் வியூ பார்ப்போம். பாக்ஸோட கலர் வந்து கிரே கலரில் கொடுத்துக்கிறாங்க. க்ராவல்ங்கிற அந்த பிராண்ட் நேமோட. இப்போ உங்களுக்கு இது என்ன டிவைஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒரு மைக்ரோஃபோன் தான். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா, ஒயர் லென்த்து 1.5 மீட்டர். அதே போல் 3.5 mm ஹெட்செட் ஜாக் கொடுத்துக்கிறாங்க. லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா லெவாலியர் மைக்ரோஃபோன்னு போட்டு அது 2 கலர் வேரியண்ட், பிளாக் அண்டு எல்லோ. அதே போல் ரைட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 1.5 mm ஜாக்கு ப்ளஸ்ஸு மற்ற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துக்குறாங்க. அப்படியே பேக் சைடு திருப்பினோம்னா லெவலியர் பிராண்டு மைக்ரோஃபோனு ப்ளஸ் அப்படியே நம்ம நெக்கில், அதாவது காலரில் வந்து மவுண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துக்குறாங்க. மற்றபடி உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா பில்ட் குவாலிட்டி, அதாவது பில்ட் அண்ட் மெட்டலில் பில்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது மைக்கை. அடுத்து உங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் சொல்லிக்கிறாங்க, ஓகேவா? இது ரெண்டுமே மெயினான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். மற்றபடி வேறு எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல. பில்ட் குவாலிட்டி பாக்ஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மல் குவாலிட்டி தான். ஸோ இதை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம் வாங்க. இதோட ஓவரால் வியூ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேஜெட்டை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடுவோமா? பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு குட்டியும் பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே வெளியே எடுப்போம். அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி போட்டுவோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? ஓ, இது இல்லைங்க ப்ராடக்ட். இதுதான் அந்த அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மைக்ரோஃபோன் தான் வாங்கியிருக்கோம். இந்த மைக்ரோஃபோன் தான். ஸோ இந்த மைக்ரோஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்னது போல தான் ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஆல்ரெடி எல்லாம் வீடியோக்குள்ளே தான் இருக்கும். சாரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க.
தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்கப்புறம் 1.5 மீட்டர் லென்த் உள்ள ஒயர் கொடுத்துக்கிறாங்க. ஒயர் பார்த்திங்கன்னா பெல்ட் குவாலிட்டி ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ ஸ்ப்ரிங்காக இருக்குது பார்த்திங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கார்னரில் ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம பின் பண்ணிக்கிறதுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு இங்கே அந்த ஸ்டல்லடை கொடுத்துக்குறாங்க. நம்ம பேசுகிறது வந்து அந்தளவுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். ஓகே, இப்போது சாம்பிள் ஆடியோ வேணால் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இதை பார்த்தீங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். ஒரு நிமிஷம் இருங்க. நல்லா கிளியராக தெரியுதா? ஓகே, ஸோ இப்போ நம்ம இதோட ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை காலில் ஆன் பண்ணிக்குவோம். எந்த இடத்துல குத்துறதுமே இருக்குமா தெரிய மாட்டேங்குது. இடத்துல குத்துவோம். கண்டிப்பாக உங்களுக்கு கேட்குதா இல்லை ஆடியோ செக் பண்ணிடுவோம். இப்போ நான் பேசுகிறது நார்மலாக பேசுகிறேன். உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஃபேனை போடுவோம். ஃபேனை போட்டுட்டு இப்போது நல்லா கிளியராக கேட்குதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபேன் போட்டுடுறேன், அதனால் எந்த அளவுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மைக்கோட குவாலிட்டி எந்த அளவுக்கு பில்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பார்க்குற வீடியோஸ் பார்க்குற உங்களுக்கு தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நாய்ஸ் கேன்சல் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கோங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். மற்றபடி இதோட ஒயரோட லென்த்து ஓரளவுக்கு 1.5 மீட்டர்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நீளமாகவே இருக்குது இந்த ஒயரு. ஓகே, அதே போல் நல்ல திக்னஸ் அளவு இருக்குது. ஸோ இப்போது உங்களுக்கு இந்த ஃபேனோட சவுண்டு கேட்குதா கேட்கலையா எனக்கு தெரியல. கேட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ப்ராடக்ட் தான். இல்லை நல்லா நாய்ஸ் ரிடக்ஷன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ப்ராடக்ட் தான். வேணால் உங்களுக்கு ஃபேன் ஆர்டரை காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? ஃபேன் ஓடிட்டு தான் இருக்குது. எங்கேயோ திரும்புது. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு கேட்டிருக்கும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத. இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறேன். ஃபேன் நின்றுச்சு. இப்போது எந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணி சொல்லணும். ஏன்னா நான் இந்த வாங்கிட்டு வந்ததோட சரி இன்னும் இப்போ வரைக்கும் நான் செக் பண்ண கிடையாது. ஓகே, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அன்பாக்சிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இனிமேல் இந்த மைக்கில் தான் நம்ம இனிமேல் பேச போகிறோம். நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையாங்கிறது நீங்கள் சொல்கிற கமெண்ட்டை வச்சு தான் இந்த மைக்கை நான் வச்சுக்கிறதும் இல்லை ரிட்டர்ன் பண்ணுறதும். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட்டான அன்பாக்சிங் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வேணுமா, இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணுமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. வழக்கம் போல தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுக்குங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்டிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வளமுடன்.